ஓங்கி ஆரஞ்சுன்னு பாத்துக்கோ. உன்னை கொன்ன கூட எனக்கு ஆத்திரம் அடங்காது. எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. நல்ல வேலை திரு, நான் உனக்கு மெசேஜ் அனுப்பி வச்சேன். அத பாத்துட்டு நீ இவள வந்து தடுத்து நிப்பாட்டிட்ட. இல்லனா இவன் நம்மள ஏமாத்திட்டு ஃளைட் ஏறி போயிருப்பால. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கடைசில என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டு நீ பாட்டுக்கு யுஎஸ் போக பாத்திருக்க. எப்படி மகா உனக்கு என்ன விட்டு போக மனசு வந்துச்சு? நேத்து அவ்வளவு தூரம் என்கிட்ட வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போறேன்னு சொன்ன. எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்க. இப்ப எங்க அப்பா மட்டும் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை திருக்கிட்ட சொல்லி அவனை உடனே ஏர்போர்ட்டுக்கு முதல்ல போக சொன்னேன். அவன் ஃளைட் ஏறதுக்குள்ள அவன் தடுத்துட்டான். இல்லன்னா அவன் இந்நேரம் நாட்டை விட்டே போயிருப்பான். அப்பவும் பாருங்க, பாவம் அவன் உங்களுக்கு பயந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லல. எங்க விஷயம் தெரிஞ்சா நமக்குள்ள சண்டை வந்துருமோன்னு அவ எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவமா அவ வாழ்க்கை எப்படி கெடுக்க பாத்திருக்கீங்க? எனக்காக உயிரை கொடுனா தயங்காம கொடுப்பா. அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்க. ஏய், நான் ஏதோ வம்படியா அவளை பிடிச்சு அனுப்புன மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. எனக்கு எல்லாமே தெரியும். சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. ஏய், சொல்றத முதல்ல கேளுடி. ஃபாரின்ல எனக்கு தெரிஞ்சவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. இவ திருவிக்க வேலைக்காரியா தானே இருக்கா. இவ ஆசைப்பட்டா போகட்டுமேனு ஃபாரின்ல ஒரு வேலை இருக்கு போறியான்னு நான் தான் கேட்டேன். அவளும் போறேன்னு தான் சொன்னா. அவ்வளவுதான் நடந்தது. நீ இதுல கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பெருசாக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க எல்லாம் திருந்தவே போறது இல்ல. நீங்க மகாவுக்கு பண்ண துரோகத்துக்கு உங்களுக்கு ஏதாவது தண்டனையை கொடுத்தே ஆகணும். இல்லன்னா என் மனசே ஆறாது. என்னடி உளர்ற? எனக்கு தண்டனையா? நான் உன் அம்மாடி. இல்ல, ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்பதான் மத்தவங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஐயோ, ஏதாவது பண்ணணுமே. என்னடி ஆச்சு உனக்கு? நீ புரிஞ்சுதான் பண்றியா? நான் ஓ நலத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, பேசாதீங்கம்மா. ஏய், திவ்யா, 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 திவ்யா. காஞ்சனா, என்னாச்சு? சொன்னா கேட்க மாட்டேங்கிறா பிரபா. கதவு திறக்க மாட்டேங்கிறா. திவ்யா அப்பா வந்திருக்கமா? திவ்யா சொன்னா கேளு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சொன்னா கேளு. கதவை தர. கதவை தர. அவ திறக்க மாட்டாங்க. அவ பிடிவாத எனக்கு தெரியும். எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க. திவ்யா கதவை தர. திவ்யா கதவை தர சொன்னா கேளு. திவ்யா, திவ்யா கதவை தரன்னு சொல்றல. திவ்யா, திவ்யா என்ன பண்றீங்க? ஏய், எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாமா? அப்பா விடுங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ற? திவ்யா சொன்னா கேளு. வா திவ்யா, சொன்னா கேளுமா. ப்ளீஸ் மா, வாமா. ஏய், சொன்னா கேளுமா, வாமா. வா வா திவ்யா, வா. அப்பா வேணும். வான்றல, வா.
முதல்ல இந்த ஜர்க்கினை கழட்டு. இந்தா, நீ உட்காரு உட்காரு. காஞ்சனா, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. போ. ஏண்டி நான் உன்னை பெத்தவடி, என்ன பார்க்க பிடிக்கல, என்கிட்ட பேச பிடிக்கலையா? ஏண்டி எங்க இருந்தோ வந்தவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுவியா? அப்பா இவங்கள பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இவங்க குரலை கேட்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஓ, அவளுக்காக நீ என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறியா? காஞ்சனா, இதெல்லாம் நீயா பேசலடி, அவ உனக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறா. அப்பா மகாவை பத்தி தப்பா பேசினாங்கன்னா கடுப்பாயிருவேன். திவ்யா அவசரப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சொன்னா கேளு. திவ்யா, நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. திவ்யா எங்க போற? இல்லடி, விடுங்க. என்னம்மா யுஎஸ் போகலையா? திரும்பி வந்துட்டியா? ஆமாக்கா, நான் இங்க இருந்து கிளம்பி போனதுமே என்னென்னலாமோ நடந்து போச்சுக்கா. லக்ஷ்மி!